எப்பா காலையிலேருந்து இந்த பொங்கலுக்கு இந்த வீடு வாசல் அது இதுன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுப்பட்டு இந்த செடியோட கொட்டை இந்த மனுஷன் வெட்ட மாட்டேங்கிறான். எனக்கு கேட்ட வேலைக்கு போகிறோம் சிவனு சும்மா கடாட்டி பொண்ணு யார் இதெல்லாம் எடுத்து விளக்க சொல்கிறது, யார் துணி துவைக்க சொல்கிறது, யார் பாய் தலைக்கணையெல்லாம் அலச சொல்கிறதுன்னு கேட்குறாரு. அது நல்லா இருக்கு. நம்ம பொங்கல் கொண்டாடுறோமோ இல்லையா, நம்ம வீடு சுத்தம் மொத்தமாக வைக்கிறது இல்லை. என்னத்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன பண்ணுறது? நேற்று இந்த படுபாவை சண்டால படுபாவிக்கிட்ட உத வாங்கி என்ன வழி ஏ சாமி, காலி இடுப்பெல்லாம் போட்டு உடச்சி தான் தள்ளிவிட்டா. இருக்கட்டும் அவளுக்கு இருக்கு பாரு. என்ன பெரிய போலீஸ்காரன் மண்டாட்டினா கொம்பு முளைச்சி போச்சா அவளுக்கு. போட்டு அடின்னு அடிச்சு விட்டு எங்களை உதைக்கிறதுக்காக அவள் கும்பு போயிருக்கலாம். கும்பு இருக்கட்டும். என் மாமியார் வரட்டும், அவளை என்ன பண்ணுறன்னு மட்டும் பார். எடுபட்டவ என்ன மாதிரி சவால் விட்டுட்டு போறா. நீங்கள் துணி கடை எப்படி வைக்கிறீங்கன்னு பார்க்குறேன். கொளுத்தி போட்டுறான்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. கொளுத்துவா நல்லா கொளுத்துவா. இருக்கட்டும், அவளை கொளுத்திடுறா அந்த நெருப்பில் தூக்கி போட்டு. என்ன பாவம், எனக்காவது பாதி அடி விழுந்துச்சு. பாவம் அவ்வளோ 2 பேருக்கு என்ன மாதிரி அடி விழுந்துச்சோ கடவுளே. பாவம் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதாளுவா. இதில் வர அந்த சுள்ளியை கையோட தூக்கிக்கிட்டு போனேன் நான். பாவம் என்ன பாடுபடுறாளோ. நான் என்னத்தை செய்வனோ. போய் ஒருட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னா கால் வலி தாங்க முடியல. 2 தொடையும் அப்படி வலிக்குது. உடம்பு பெருசுக்கு இருக்குன்னு தான் பேர். அவளுக்கு இருக்கிற செத்தெல்லாம் நமக்கு இருக்குதா என்ன மாதிரி இருக்கிறா. எரும மாடு மாதிரி. எரும மாடு கூட கிடையாது, அவள் மலை மாடு. என்ன உயரம், என்ன வெயிட்டு. ஏன் சாமி, என்னத்தை தான் தின்னுபிட்டு இப்படி வளர்ந்தாலோ. எங்களை அடிக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறா பாரு. வெளியில் நல்ல வேலை எல்லாம் ஊர் ஆளுவோ வேறு ஆளுவோ பார்த்துதுவோ. இந்த ஊருக்காரியை பார்த்துருந்தா இத்தனை நேரம் 100 பேர் வந்திருப்பா. துக்கம் விசாரிக்க. நான் என்னத்தை சொல்லுவேன். என் மாமியா வரட்டும் தானே இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் தானே இவனை போட்டு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறது. என்ன பண்ணுவாள் ஒன்று தெரியலையே. போனுக்குன்னு போட்டு விசாரிப்போமா. போனை போட்டால் கேள்வி கட்டாலும் கேட்பா. என்ன படுக்கையில் கிடக்கா என்ன ஏதுன்னு கூட ஒரு போனை போட்டு பேச மாட்டேன்ட்டிய. நேற்றெல்லாம் சாயங்காலம் அப்படி கிடந்த நான் என்னக்கா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாளுவோ. நான் இங்கே கிடந்த கடை எனக்கு தானே தெரியும். போன் போட்டாலும் கேட்பாளுவோ. நேராக போகிறதுக்கு என்னென்ன வண்டியை ஓட்ட தெரியுது. சல்லுன்னு இவ்வளோ மாரி போயிட்டு வரத்துக்கு. சரி என்னன்னு போன்லையாவது விசாரிப்போம். என்ன பண்ணுவாளோ தெரியல. போ, நானே என் நிலமையே இங்கே இப்படி போச்சு. பொங்கல் கூட கொண்டாட முடியாத அளவுக்கு பிடிச்சே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. உடம்பெல்லாம் அப்படி வலிக்குது, வலிக்குது. இந்த பொம்பளை இவளுக்கு இப்போ தான் பொங்கல் நேரத்தில் தான் இவளுக்கு ஊர் சுற்றுறதுக்கு சுற்றுலா தேவைப்படுது. சுற்றுலா காசி ராமேஸ்வரம் போன அன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. போனதுக்கப்புறம் தானே தெரியுது வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா என்ன கதையெல்லாம் பார்க்கணும் கொள்ளணும்னு. சே, என்னதான் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க நம்ம திட்டிக்கிட்டாலும் அவங்களாம் இருந்துட்டு இல்லாமல் இருந்தால் என்ன கஷ்டமாக இருக்குது. இதையே மாமியாராக இருந்தால் இத்தனை நேரம் அந்த டயானா மண்டையை போட்டு உடனே உடச்சி எடுத்துருக்கும். சரி, என்னன்னு ஒரு 8 போன் போட்டு விசாரிச்சு விடுவோம். ஐயோ சொல்லு அக்கா, கால் வலி உயிர் போகுது. 2 காலை உடச்சி விட்டா. என் புருஷன் தான் நிற்கிறார. 2வது பொண்டாட்டி தான் அவர். 2வது பொண்டாட்டி பணம் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொடுத்தார. 3 லட்சம் 4 லட்சம்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இவர் நல்லா ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்து நம்ம நல்லபடியாக வாழணும் கொள்ளணும்னு இருந்தவங்களாக இருந்தால் நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, காசு இருக்கிற திமுறில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு ஆசையில் 3 லட்சம் கொடுத்துட்டு வந்தால் அந்த செக்காலத்தையே என் காலை போட்டு உடனே உடச்சி வச்சுட்டா. ஏன்னா என்ன உடச்சி போட்டுட்டானா என் புருஷன் கூட வந்து வாழலாம்ல. இதே நிற்கிறாரு பாரு நல்ல நிலம் தென்னை மரம் கணக்கில். என்னத்தை நான் சொல்லுவேன்ல. என் தலை எழுத்து போனால் போகணும் விட்டு தொலைய வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையே போச்சு. நான் எதுக்கு தான் வாழ்கிறேன்னு தெரியல. எல்லாம் எனக்கு தேவைதான். கால் வலிக்குது. நீ தான் ஒரு போனு போட்டு எப்படி இருக்குன்னு நேற்று கேட்டியா இல்லை வந்தியா போனியா? ஒன்றும் இல்லை. என்னத்துக்கு தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. சண்டை வாங்குறியாட்டி அந்த மனுஷங்கிட்ட வந்துட்டு எது என்ன போகணும் லைனில் வச்சுக்கிட்டு சண்டை வாங்குறா பாரு. எது சண்டை கண்டா எதுவும் வாங்கிக்காதடி பா. என்னத்தை நான் சொல்கிறது, ஏதோ போய் தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சதையே திரும்ப ஞாபகப்படுத்தி அவள் கூட சேர்த்து வச்சு அனுப்பி விட்டுற போடுறக்க நீனு. எட்டி வாழ புரியாத புதிராக தாண்டி இருக்கிற நீனு. என்ன உன் புருஷன் உன் கூட வாழணும்னு கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லையாட்டி? உன்னெல்லாம் என்னடி பண்ணுறது? நீ எல்லாம் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கே ஒன்றும் புரியலட்டி. பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைச்சி விட போறாரு உன் புருஷங்காரரு. ஆல்ரெடி சண்டை போடுறதுக்கு தான் போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ அவளே உன் கால் உடைக்கிற மாதிரி என் இடுப்பு உடைச்ச மாதிரி அவள் கையை உடச்சி அவள் என்ன நல்ல அவகலக்கிறான்னு தெரியல. நல்ல வேலை நம்மளுக்கு தெரிஞ்சவளோ எவ்வளோ பார்க்கல. இந்த ஊருக்காரி எவ்வளோ எங்கிட்டாவது நின்று பார்த்துட்டு இத்தனை நேரம் கதையை சிரிப்பா சிரிக்க வச்சிருப்பாள். என்ன நானே பயந்துட்டு கிடக்கிறேன். எவ்வளோ வந்து இது வரைக்கும் கொசலம் விசாரிக்கலையேன்னு. நீ என்னன்னா கிடைச்ச வாழ்க்கையை நான் நழுவ விட பார்க்க போறடி. ஏட்டி என்ன போனில் வச்சுக்கிட்டு இப்போ 10,000 அந்த ஆள் திட்டுறியா? அந்த ஆள் உனக்கு திடீர்னு கேட்க மாட்டாராடி? யார்கிட்ட போன போட்டு பேசிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துறா? அப்படின்னு என்ன பேசி பேசுவார்? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பண்ணுற? ஆமாம்
நல்ல மரியாதை கொடுத்து தான் இது பண்ணணும். நீ வர ஏக்கா சும்மா இருக்கா சத்த. நல்ல மனுஷனுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்ன கணக்கில் நல்ல மனுஷனுவெல்லாம் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்பானோ. ஏதோ முன்னாடி தப்பு பண்ணோம் அதுக்கப்புறம் ஒழுங்காக திருந்தி வாழ்வோம். ஏன் அப்பா அத்தால முட்டாளுவலா சொல்லு பார்ப்போம். லட்ச கோடி கணக்கில் சீர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனவங்களாம் முட்டாளா இந்த ஆளுக்கு? இல்லை இவங்க அப்பா இவங்க ஆத்தா இல்லைன்னு இது இவர் ஏதோ பண்ணிக்கிட்டு திரியிறாரு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுக்கா. இனி நான் சும்மா இருக்கிறதா இல்லை. என் அப்பா அத்தை எல்லாரையும் கூட்டு வச்சு பிரித்து பஞ்சாயத்து வச்சு நான் பிரிச்சுக்கிட்டு கிளம்புறேன். நான் இனி இந்த ஊரில் வாழ முடியாது. எங்கிட்ட டவுனில் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் இங்கே வந்து சிரிப்பா சிரித்து சீரழிஞ்சு சீலை போயின்னு பிடிக்கணும்னு எனக்கு நான் அவசியம் இருக்குது? சொல்லு பார்ப்போம். நீ என்னன்னா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற? சித்த வாயை மூடி. இனி நான் பொறுத்துக்கிட்டேன்னு நான் பொம்பளையே கிடையாது தெரியுமா? இந்த ஆள் என்னென்ன வேலை பண்ணுறாருன்னு. அங்கே போனோமே இந்த கக்கூசு கழுவுற வேலைன்னு சொல்லிக்கிட்டு கூட்டு போனானோட அந்த வேலையில் அந்த பொம்பளை இருக்கிறாளா பொம்பளை அவகிட்ட பேசி என்ன வழி வழிஞ்சான் நம்ம பார்க்காதே போட்டோம். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிற நீனு? ஏக்கா நீ என்னக்கா அந்த ஆளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாதக்கா. பேசுறது இருந்தால் என்கிட்ட பேசலன்னா போன வை. நான் இருக்கிற வழி வேதனை இல்லை. என்னடி நீ பைத்தியக்காரி நீ எதுக்கு கக்குசு கழுவுன வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற உன் புருஷன் அவர்கிட்ட? ஐயோ கடவுளை என்னென்ன சண்டை போட்டு கிடக்கிறாளா என்னன்னு தெரியல. எட்டி சத்த வாயை மூடு சொல்லிவிட்டான். பிரிச்சுக்கிட்டு போறாளாமா. பிரிச்சுக்கிட்டு இந்த காலத்தில் மாவன் இன்னும் 10 வருஷம் போனால் தாலி கட்டி வச்சு பேர பிள்ளை எடுக்க போகிற என்னமோ பேசுகிறா பேச்சு. பிரிச்சுக்கிட்டு போறாளாம் பிரிச்சுக்கிட்டு. ஏட்டியே அந்த ஆளை விட்டு தொலைடி எங்கிட்ட போய் வாரட்டோம்னு. இனி முன்னாடி வந்து கிடக்கு. நம்ம தான் துணி கடை வைக்கிறதா முடிவு பண்ணிவிட்டோமே. என்ன டயானா மிரட்டினா என்ன மிரட்டலனா என்ன? அவளை என்ன பண்ணுறோமோ என்ன வேணாலும் பண்ணி அவளை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம துணி கடை வைக்கிறதா பார்த்துக்க. நீ என்னமோ பைத்தியக்காரி மாதிரி உன் புருஷன் கடை சண்டை வாங்கிட்டு தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்காத. நம்ம வாழ்க்கையில் முன்னாடி உங்களுக்குலாம் யார் நம்ம புரியும்? அதை விட்டுவிட்டு நீ பைத்தியக்காரி மாரி சண்டை வாங்கிட்டு திரும்பவும் உங்கள் அப்பா வீட்டில் ஓடி போய் இருக்கிறதுக்கு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் உன் புருஷனை வச்சு கும்பிட்டா எப்படி உன் புருஷன் மூஞ்சில் நீ முடிக்க முடியும்? சொல்லு பார்ப்போம். என்ன பண்ணுறது? இதே பாரு நான் தான் பணத்தை கேட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த திருட்டு மாடு நல்ல வாயில் அசிங்கமாக வருது. போட்டு ரோட்டில் போட்டு அம்மா அடி பொழந்துவிட்டா நம்மள. அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் அசிங்கப்படுறதுக்கு நல்லபடியாக நம்ம வாழலாமட்டி. ஆனால் நம்ம இவளுக்கு இவளை போட்டு நம்மளை அடிச்சதுக்கு இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். நீ பிரிச்சுக்கிட்டு போனால் யார் வருவா? நீ வாங்கின அடிக்கலாம் திரும்ப பதில் கொடுக்க வேணாமா பைத்தியக்காரி? அட கடவுளே, நான் என்னத்தை தான் சொல்லுவேன்னு தெரியல. என்ன லைனில் வச்சுக்கிட்டு சண்டை வாங்குறாள. என்ன மாதிரி பொம்பளையா இருப்பா இவ? ஏற்கனவே அந்த ஆள் இவ சரியில்லைன்னு தானே அங்கன்னு காசை கொடுத்து எவ்வளையாவது கட்டிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறான். இவ என்னதான் இப்படி இருக்கிறா? எதுக்கு தான் இப்படி பண்ணுறானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொல்லி தானே அனுப்பி விட்டு சண்டை கிட்ட வாங்கி தொலையாதடி. திரும்ப டயானாவை கூட்டுக்கிட்டு இங்கிட்டாவது போயிட்டாருனா கண்ணு மரவா என்னடி பண்ணுவேன்? உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ உன் மானியாரும் நிற்க வேண்டியதான் எடுத்துருவேன். என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ சொல்லி வச்சுக்கிறான். பத்தாயிரத்துக்கு அவகிட்ட உதவாங்கண்ணா ஒரு எரிச்சல் அவள் பேசிக்கிட்டு இருக்காளோ என்னவோ இருக்கு. நாம் என்ன இது இருக்காடா? ஏற்கனவே புருஷனை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி 4 லட்சம் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடிவிட்டா. திரும்ப அவகிட்டயே அவ கையாலேயே உதவாங்கன்னா எவளுக்கு தான் மனசு தாங்கும்? நம்மளும் நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம் தானே இது. என்னத்தை சொல்கிறது? என்னதான் நம்ம பண்ண முடியும் சொல்லு? இவன் நிலமை இப்படி இருக்குது. அவன் என்ன பண்ணி தொலைகிறான்னு தெரியலையே. இவன் இத்தனை நேரம் என்ன ரகலை வளர்த்துக்கிட்டு இருக்காளோ? கடவுளை நீ தான்ப்பா காப்பாற்றணும் அவளை. ஆமாம் நான் எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி கேவலமாக தான் பேசுகிறார் பேச்சு. போய் பணத்தை கொடுத்து அவகிட்ட என்னைய அடிக்க சொல்லியிருப்பீங்க. எனக்கு தெரியும் உங்களை பற்றி நல்லா. நாங்கள் என்ன தப்பு பாவம் பண்ணோம்? நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜவுளி கடை வைக்கிறதுக்கு தானே திட்டம் போட்டோம். அந்த ஜவுளி கடைக்கு வைக்கிறத கூட இந்த டயானா ஒட்டு கேட்டு போய் பார்வதி கறிக்கடைக்காரிக்கிட்ட போயிட்டு சொல்லி 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வச்சாலுவோம். படுபாவி சண்டால படுபாவி செக்காலத்தியா. இவன் அங்கே நல்லாவே இருக்க மாட்டா பாரு. என் வாழ்க்கையை கெடுக்க நினச்சவளை கொண்டு போய் கோயிலில் மண்ணை மாதிரி வச்சு நான் சாமிக்கிட்ட சொல்லி அந்த வீரம கல்யாணம் தான் கூலி கொடுக்கணும் பார்த்துக்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க. இவ யார் பணம் கொடுத்தாங்க, யார் இவகிட்ட பேசி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கலாம் தெரிஞ்சுவிடும். தானே வாயால் ரத்தம் கக்கி தான் சாவணும். என்னமோ இப்போ அந்த அக்கா போன்னு பண்ணிடுச்சா நான் பேசிட்டேன்னா அதுக்கு நீ இவர் என்னமோ ஆட்டம் போட்டு கட்டாரா ஆட்டம். நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கு பயப்படணும்? நான் இப்போவே கிளம்பலாம் தானே இருந்தேன். என்ன அடித்து என் காலெல்லாம் உடச்சிவிட்டா தெரியுமா அவ? நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா என்னத்தான் பிடிக்காதுல்ல உங்களுக்கு. பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் காலப்பட்டா குத்தம் இப்படி தான் நடக்குது இந்த ஊர் உலகத்தில் நடைமுறை. ஒருவேளை அப்படி பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏன் வீட்டுக்குள்ள இருக்கிறன்னு பேசிக்கிட்டு இருக்கியாடி நீனு? எதை இழுத்துட்டு வந்து எப்படி முடிச்சு வைக்கிற? நீ அவகிட்ட வாங்கினா அவ உன்னை போட்டு அடிக்கிறானா? நீ தின்னுட்டு தானே இருக்கிற வீட்டில். எப்போ பாரு மட்டன்னு வாங்கிட்டு வர சொல்லி என் வீட்டு காசெல்லாம் அதுக்கு தான் போகுது. வாங்கிட்டு வர சொல்லி நல்லா தானே தின்ற.
அதெல்லாம் இன்னும் எங்கே போச்சு? போட்டு அவளை அடிக்க வேண்டியதானே? நானே அவள் மேலே கோவத்தில் இருக்கிறேன். என் காசை பிடுங்கிக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாலேன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே பாருடி சொல்லி எனக்கு வந்துச்சுன்னா கோவம் வந்துடும் பார்த்துக்க. என்னமோ அப்பிலேருந்து என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னை பற்றி தேவையில்லாமல் இப்போ இடையில கூட ஃபோன் வருது. அடுத்து யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை பற்றி தப்பாக பேசு. இதே உனக்கு வேலை குழப்ப போச்சு. புருஷங்காரனை எந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசணும், எந்த இடத்துல கம்முன்னு இருக்கணும், அசிங்கப்படுத்துறது எப்படின்னு ஒன்னிட்டு தாண்டி கேட்டுக்கணும். கேவலமாக நடந்துக்கிறடி. உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு ஒரு கல்லை கட்டிட்டு வந்து துணியாவது துவச்சி போட்டிருக்கலாம் நான். என்னத்துக்கு தான் எனக்கு எல்லாத்துக்கும் நீ வந்தியோ தெரியலை. அப்படி தலைவலியாக இருக்குது எனக்கு உன்னை கட்டி. தயவு செஞ்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கிருந்து கிளம்பு முதல்ல. நீ கேட்கறதுக்கெல்லாம் நான் ஆடுற பற்றியா? எனக்கு தேவைதான் இது. யார் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்து கிடக்கு? உங்களுக்கு தான் ஊரே ஃபோன் பண்ணிட்டு கிடக்குத. எனக்கு ஃபோன் வந்துருச்சான், என்னமோ சொல்கிறாரு சொல்லு. இப்போ என்ன யார்கிட்ட சொல்லிவிட்டேன்? எல்லாம் நம்ம பங்காளி அங்காளி தானே, அவங்ககிட்ட சொல்கிறதுல ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டீங்க. அது கிடக்கட்டும். அவளுக்கு எதுக்கு நீங்கள் 4 லட்சம் பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 3 லட்சம் கொடுத்து அதை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு ஊட பையத்துக்கு போயிருந்துருக்குறான். நாங்கள் ஏதோ பார்த்து ஏதோ யதார்த்தியாக பார்த்து காசை பிடுங்கி இழுத்துட்டு வந்ததுக்கு எனக்கு 3 லட்சம் மிஞ்சிருந்துச்சு. அதுக்கே 6 மாதம் பேசாத கிடந்தோம். உனக்கெல்லாம் சூடு சொரணையே நல்ல ரத்தமே ஓடாதையா? எப்போ எங்கே எவகிட்ட பேசலாம், எவகிட்ட பணத்தை கொடுத்து அப்படி தாலி கட்டிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீ எல்லாம் நல்ல வந்துட்டு என் வீட்டில் உள்ள ஆளுகள்லாம் நல்லபடியாக எனக்கு வந்து எல்லாம் செஞ்சு வச்சாங்க பார்த்தீங்களா? தேவைத்தான் எனக்கு. இனி உங்கள் கூட எனக்கு வாழ விருப்பமே கிடையாது. தயவு செஞ்சு டைவர்ஸ் கொடுங்க, டைவர்ஸ். உங்ககிட்ட வாடுறதுக்கு நான் எங்கிட்டாவது போய் செவனோன்னு இருக்கலாம். என் அப்பா ஆத்தா கொடுத்த சொத்து பத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போனோம்னா இங்கே ஒன்றும் இருக்காது. ஓ, நானும் அப்பிலேருந்து அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, எனக்கு உன் கூட சுத்தமாக வாழவே விருப்பம் இல்லடி. என் பிள்ளைக்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இந்த என்னதான் பொறுமையாக போனாலும் சரி, எப்படி தான் அமைதியாக இருந்தாலும் சரி, என்ன நீ குறை சொல்லாமல் இருக்கிறியா? உன் கூட வாழ்கிறதுக்கு நான் சந்நியாசம் போயிடலாம், சந்நியாசம். எதுக்கு உன் கூட நான் வாழ்ந்தேன்? நிம்மதியான வாழ்க்கை கொடுக்குறியா? இப்படி பொழுதேறிக்கு ஊர் சுற்றிடுற, ஊர் சுற்ற போகிற, கேட்டால் நான் அப்படி தான் பண்ணுவேன்ற, அங்கங்கேயும் சண்டை இழுத்து வைக்கிற. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்ககிட்ட நான் வாங்கி கட்டிக்கணும்னு எனக்கு அவசியமா? எங்கள் அப்பா அம்மா இதுக்கு தான் உன்னை கட்டி கொடுத்தாங்களா எனக்கு? சொல்லு. என்ன நிம்மதியாக எங்கிட்டாவது வேலை போயிட்டு வர முடியல, உடனே நான் அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். எல்லாம் நீ சேர்ந்துருக்கிற ஆளுங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி இருக்கு உனக்கு அவங்கெல்லாம். அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணுற. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போவே நான் கிளம்புறேன். அந்த பஞ்சவர்ணத்து வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வாரேன் அந்த அண்ணங்கிட்ட. அப்புறம் வேறுக்க இந்த செய்யா இருக்குல்ல அந்த பொண்ணு, அவள் புருஷங்கிட்டையும் போய் சொல்லிட்டு வாரேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என் குடும்பத்தை கலைக்கிறாங்க. அது மாரி கேட்டுக்கிட்டு தான் இவன் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு. அப்போ தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும், பார்த்துக்க. இந்த பாருங்க, சும்மா எண்ணிக்கிட்ட என்னைய பேச்சு எதையாவது மாற்றி விட்டுட்டு பேசணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் பண்ண தப்பெல்லாம் அடியில் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுப்புட்டு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்களே, ஒழுங்காக இருந்துக்குங்க. என்னமோ போய் கேட்பாங்களாமே